நம்ம ஹீரோவும் கனகாவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்கூல் ஃபேர்வெல் டேல அந்த பொண்ணுக்கு லவ் ப்ரப்போஸும் பண்ணிடுறாரு. ஆனா அந்த பொண்ணு நான் அப்படி மீன் பண்ணி உன் கூட பழகவே இல்ல, நான் ஃப்ரெண்டா தான் பழகினேன், நீ இனிமே என் கூட பேசாதன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டனா போய் ரொம்ப அழுது ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். இப்படின்னா இருக்கிறப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட பக்கத்து கிளாஸ் பசங்க அடிச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் பசங்களை கூட்டிட்டு போய் அவனுங்களை பயங்கரமா அடிச்சு சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். இதுல அடிச்சுக்கிட்ட 2 டீம் பேரண்ட்ஸுமே பிரின்சிபல் ரூமுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட அம்மாவை பார்த்த பிரின்சிபலும் நான் உங்க பையனை முன்னாடியே சேர்க்க வேணான்னு சொன்னேன், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உங்க பையனை எங்க ஸ்கூல்ல வச்சுக்க முடியாது, நாங்க டிசி கொடுக்க போறோம்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மாவும் பிரின்சிபல் காலெல்லாம் விழுந்து எவ்வளவோ கெஞ்சுறாங்க. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோவும் ஏமா இப்படின்னா பண்றேன்னு கத்துறான். அவங்க அம்மாக்கு இவனாலேயே ஹார்ட் அட்டாக் வந்துருது. அதனால அவங்கள வேகமா கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. ஒன்னாலதான் இது மாதிரின்னு ஆயிடுச்சுன்னு அவங்க அப்பாவும் இவனை பலாருன்னு அரைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அம்மாவும் சரியாயிடுறாங்க. இவனும் ஸ்கூலுக்கு நான் போக ஆரம்பிச்சிடுறான். இவன் ஸ்கூலுக்கு போனதும் யார்கிட்டயுமே பேசாம கனகாவையும் கண்டுக்காம இவன் வேலையை பாக்குறான். ஸ்கூல் இன்டர்வல்ல அந்த பொண்ணை வந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா நீ ஒரு சப்ஜெக்ட்ல கூட பாஸ் ஆக மாட்டற, எந்த நம்பிக்கையில உன்னை லவ் பண்றதுன்னு கேக்குறா. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அவன் எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிட்டானா நீ அவனை லவ் பண்ணுவியான்னு கேக்குறான். அதுக்கு இந்த பொண்ணு சரின்னு சொல்லிருது. இதனாலே இவன் தன்னை முழுசா மாத்திக்கிட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோட அம்மாவும் நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம பையனா படிக்கிறான்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இவன் நல்லா படிச்சு எக்ஸாம் எழுத போற நேரம் பார்த்து இவங்க அம்மாக்கு நெஞ்சு வலிக்குது. அவங்கள வேகமா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து டாக்டர்னா செக் பண்ணி வெளியில வந்து இது ஒரு நார்மல் தான், நீங்க எக்ஸாம் எழுத போன்னு அனுப்புறாரு. நம்ம ஹீரோவும் வேகமா அவங்க அப்பாவை கூட்டிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போய் நல்லபடியா எக்ஸாமும் எழுதுறான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவோட போட்டோ ஸ்கூல் பேனர்ல இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்கூல்லயே 9th ரேங்க் வாங்கியிருப்பான். இதனாலேயே இவனோட போட்டோவை பேனர்ல போட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோவை சுத்தி இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம கனகாவும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறா. நம்ம ஹீரோவும் நான் உனக்காக தான் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கல, நான் எங்க அப்பா அம்மாக்காக தான் நல்லா படிச்சேன்னு சொல்றான். நான் எக்ஸாம் எழுதுனதுல ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிருந்தாலும் நீ என்னை விட்டு போயிருப்ப, ஆனா எங்க அப்பா அம்மா அதெல்லாம் பார்க்காம பையனு என் கூட நின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு அவங்க 2 பேரும் தான் முக்கியம், மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கடைசியா தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிடுறான். இந்த படத்தை பார்த்த எல்லாருமே இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.